ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகா அமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகா அமானுஷம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் அதாவது பொள்ளாச்சியில தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. பொள்ளாச்சியை சேர்ந்த வேணுகோபால் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்துல தாங்க இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. அவருக்கு நடந்திருக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய 3 நண்பர்களுக்கும் நடந்திருக்குங்க. நம்மளுடைய வேணுகோபாலுக்கு அவங்க அம்மா மட்டும்தாங்க இருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு வேணுகோபால் ஒரே ஒரு பிள்ளை தாங்க. இவங்க ஒரு தனி வீட்டுல தாங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஊருக்குள்ளே இவங்க கிடையாதுன்னு சொல்லலாம். அதாவது இவங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருந்தும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறாங்க. அதாவது ஊரை விட்டு ஒரு 500 மீட்டர் தூரம் தள்ளி இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்த மாதிரியான ஒரு இட அமைப்புல தான் இவங்களுடைய வீடு இருந்துட்டு இருக்குது. இவங்க வீடு பெரிய வீடெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஓலக்கொட்டாய் வீடு தாங்க இவங்களுடைய வீடு. இவருடைய வேலை அதாவது என்ன அப்படின்னா வேணுகோபாலுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம் தாங்க இவருடைய வேலையா இருந்திருக்குது. வேணுகோபாலுடைய அப்பா சின்ன வயசுல இறந்து போயிடுறாரு. அவங்க அம்மா அதுக்கு பிறகு தனியா தாங்க இவருடைய வேணுகோபால ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வேணுகோபால் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தாங்க படிச்சிருக்கிறாரு. அது பெரிய அளவுக்கு போகல அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா அவருக்கு படிப்புல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அவருக்கு ஆடு மாடு அதன் பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயத்தை தான் ரொம்பவே நேசிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவருக்கு என்ன ஒரு ஹாபி அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா பாக்குறத வழக்கமா வச்சுட்டு இருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா பொள்ளாச்சிக்கு சினிமா பார்ப்பாருங்க. அதாவது பொள்ளாச்சியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. வேணுகோபாலுடைய வீடு இருக்கிறது ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவங்க அதனால வேணுகோபால் என்ன பண்றாரு அப்படின்னா சாயங்கால நேரம் ஷோவை பாக்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கெல்லாம் அவங்க ஊர்ல இருந்து கிளம்பிடுவாரு. அப்படி கிளம்பி போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பொள்ளாச்சியில இந்த சினிமாவை பார்ப்பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கெல்லாம் அந்த சினிமா முடிஞ்சிடும். அப்படி சினிமா முடிஞ்ச கையோட அங்கிருந்து பஸ் ஏறுவாரு. அவங்க ஊருக்குள்ளாடியே அந்த பஸ் வந்துடும். அப்படி ஊருக்குள்ளேயே விட்டுட்டு போயிடும். இவருக்கு போக வேண்டிய நடக்க வேண்டிய தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 500 மீட்டர் தூரம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவ்வளவு தூரம் தாங்க அந்த ஊருக்குள்ள இருந்து அவர் நடந்து போக வேண்டிய தூரமா இருக்குது. அதுவும் கொஞ்சம் ஒரு காட்டுப்பாதையான ஒரு இடம் சொல்லாங்க. இவங்க வீட்டை தாண்டி அதுக்கு பிறகு வீடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு பிறகு எல்லாமே இந்த வயல் காடு அந்த மாதிரி தாங்க இருந்துட்டு இருக்குது. அதனால இவருக்கு என்ன அப்படின்னா அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெரு ரோடு முடிஞ்ச பிறகு இவர் ஒத்தேடி பாதைங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 அடி வீதி இருக்குமா அந்த பாதை, அதுல இவர் நடந்து போறது தாங்க வழக்கம். அப்படிதாங்க நிறைய தடவை இவர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு கூட ஒரு 3 நண்பர்களும் இதே மாதிரியான ஒரு கேட்டகரியில இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி படம் பார்க்க போறது திருப்பி வர்றது இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்படிதாங்க நம்மளுடைய இளைய தளபதி விஜயுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க பொள்ளாச்சி தியேட்டர்ல. சரி, நம்ம இன்னைக்கு சாயங்கால ஷோக்கு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2010 காலகட்டத்துல அந்த தியேட்டருக்கும் போறாங்க. அதாவது சாயங்கால ஷோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இவங்க கிளம்பி போறாங்க. அப்படி அங்க போகும்போது என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போர்டு வெளியே தொங்குதுங்க. இதை பார்த்த உடனே இன்னைக்கு நம்ம படம் பார்க்க முடியாது, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கும் வர்றாங்க. ஆனா கூட இருக்கக்கூடிய அந்த 3 நண்பர்களும் இல்லடா இந்த தியேட்டர்ல மட்டும்
இல்ல, இன்னொரு தியேட்டர்லயும் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம அந்த தியேட்டருக்கும் போய் பார்த்துடலாம், அங்க ஒருவேளை டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய வேணுகோபாலை கூப்பிட்டுக்கிட்டு இந்த 3 நண்பர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பக்கத்து தியேட்டருக்கு நடந்தே போயிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த தியேட்டருக்கும் அந்த தியேட்டருக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்குது, கொஞ்சம் சிட்டிக்கு உள்ளாடி இருக்குது. அதனால இவங்க அந்த ரூட்டை பிடிச்சு நேரா அந்த தியேட்டருக்கும் போறாங்க. அங்க போகும்போது அந்த தியேட்டர்லயும் வந்து ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போர்டு போட்டுடுறாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு ஐயோ இன்னைக்கு நமக்கு படமே பார்க்க முடியாது, நம்ம பையன் வீட்டுக்கு போயிடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாருங்க நம்மளுடைய வேணுகோபால். ஆனா என்ன அப்படின்னா இந்த கூட இருக்கக்கூடிய மற்ற நண்பர்கள் வந்து இல்லடா செகண்ட் ஷோ நம்ம பார்த்துட்டு போகலாம், எப்படியும் நமக்கு வந்து 10 மணிக்கு ஷோ தொடங்கும், கிட்டத்தட்ட ஒரு 1-1:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அப்படி முடிஞ்ச பிறகு நம்ம 4 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்கார்ந்துடலாம்டா, கிட்டத்தட்ட 3:45க்கு இவங்க ஊருக்குள்ள போகக்கூடிய ஒரு பஸ் இருக்குங்க, அந்த பஸ்ஸை பிடிச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்டா அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த கூட இருக்கக்கூடிய 3 நண்பர்களும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரி அப்படியே பண்ணிடலாம், ஏன்னா இவர் படம் பார்க்கறதுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளுங்க, சரிடா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல இன்னொரு தியேட்டர் இருக்குங்க, அங்க வந்து ஒரு படம் ஓடிட்டு இருக்குது. அதாவது அந்த படத்தை போய் பார்த்துக்கிட்டு அந்த படம் முடிஞ்சதுமே நம்ம இந்த படத்துக்கு வந்துடணும், அதாவது தளபதி விஜயுடைய படத்துக்கு நம்ம வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான பண்றாங்க. அதே மாதிரி இவங்களும் பண்றாங்க. கரெக்டா எல்லாம் முடியுதுங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு 1:30 மணிக்கு சினிமா தியேட்டரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இளைய தளபதி விஜயோடைய படம் அப்படின்னு சொன்னாலே பயங்கரமான கிரௌட் இருக்கும். அது மட்டும் இல்ல போலீஸ்காரங்க அங்கங்கே நின்றுட்டே இருப்பாங்க. அப்படிதாங்க அந்த டைம்ல அங்க போலீஸ்காரங்க எல்லாரையும் விரட்டுறாங்க. அதாவது இந்த செகண்ட் ஷோ முடிஞ்சு வரக்கூடியவங்களெல்லாம் போங்கடா போங்கடா சீக்கிரம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க. அதுவும் ஊர் பக்கத்துல இருக்கக்கூடியவங்கள அப்படி விட்டுறாங்க. இந்த தூரமா போகக்கூடியவங்க, அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் ஏறி போகக்கூடிய ஆட்கள் தானே இவங்கெல்லாம், இவங்களையும் கேட்கறாங்க எங்கடா போறீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க இப்படி ஊருக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க அந்த பஸ்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஏன்னா அவ்வளவு கிரௌட் இருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நின்று முழிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க அந்த பஸ்ல ஏறினா கிட்டத்தட்ட இவங்க ஊருக்கு போகக்கூடிய மெயின் ரோட்ல தான் அந்த பஸ் போய் நிற்கும். அது மட்டும் இல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தூரம் வந்து இவங்க நடந்தே தாங்க போகணும். இந்த 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளாடி தான் இவங்களுடைய ஊர் இருக்குது. அதுக்கு இடையில 2-3 ஊர்கள்லாம் இருக்குதுங்க. ஆனா இவங்க நடந்து தாங்க போகணும். அந்த ஒரு நிலைமை ஏற்படுது. அதனால வேற வழியே இல்லை. என்ன அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்தா கண்டிப்பா போலீஸ்காரங்க கூட்டிட்டு போய் சந்தேக கேஸ்ல பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதன் பிறகு மறுநாள் காலையில தான் அனுப்புவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய ஆட்கள், அதாவது வேணுகோபால் மற்றும் அவருக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல நம்ம இங்க இருந்து போயிரும், அதுனா நம்ம ஊருக்குள்ள தானே நம்ம 4 பேர் இருக்கிறோம், நடந்தே நம்ம அந்த 5 கிலோமீட்டர் நடந்தே போயிடலாம்டா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல பிளானை மாத்திடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு வேணுகோபாலும் வேற வழி இல்லைங்க, பஸ்ல ஏறி உட்கார்ந்துடுறாரு. அந்த பஸ்ஸும் கிளம்புதுங்க. கரெக்டா அவங்க நினைச்ச மாதிரி அந்த மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய ஜங்ஷன்ல இவங்கள அந்த வண்டி இறக்கி விட்டுட்டு போயிருதுங்க. இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கொஞ்சம் வந்து அந்த வீடுகள் கடைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடம் கொஞ்சம் சிட்டி மாதிரியே இருக்குதுங்க. ஆனா இவங்க நடந்து போகும்போது 2 பக்கமுமே வயலுங்க, வயலு, அதுக்கு பிறகு பனங்காடு, அதாவது பனைமரங்கள் வந்து காடு மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு பனங்காடு இருக்குங்க. அதை தாண்டி போகணும். அந்த பனங்காட்டுக்கு எதிர்த்தாப்புல வந்து இந்த கருவேல செடிகள் வந்து ஏகப்பட்டது வளர்ந்து போய் நிக்குது. கிட்டத்தட்ட இவங்க வந்து 5 கிலோமீட்டர்ல 1.5 கிலோமீட்டர் தூரம் இவங்க நடந்து வந்துட்டாங்க அப்படின்னா அங்க ஒரு சின்ன ஊர் ஒண்ணு இருக்குங்க. அதுக்கு பிறகு அந்த ஊரை கடக்கும்போது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போயிருங்க. அதுக்கு பிறகு இதே மாதிரியான அமைப்பு தாங்க. என்ன அப்படின்னா வயலு, இந்த பனங்காடு, இந்த மாதிரியான அமைப்பு தான். அதுக்கு பிறகு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அடுத்தது ஒரு பெரிய கோவில் ஒண்ணு இருக்குங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஊருடைய கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது வந்து ஒரு கருப்பண்ணசாமியுடைய கோயிலுங்க. அந்த கோவிலையும் தாண்டி போய் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இவங்க நடந்தா மட்டும்தான் இவங்க ஊருக்குள்ள போக முடியுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த ஊருக்கு, அதாவது முதல்ல இருக்கக்கூடிய அந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த ஊருக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி சேர்ந்தவங்க என்னன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயம் இல்லை, இதெல்லாம் நம்ம ஏரியா தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தாங்க நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு தாங்க கிட்டத்தட்ட இந்த ஊரை விட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போயிடுறாங்க. ஆனா அவங்க நிக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த ஊரை பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த தெருவிளக்கு லைட் வெளிச்சம் இல்ல, அங்க இருந்து பார்த்தா தெரியுங்க. ஆனா போகக்கூடிய வழியில வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு 4 போஸ்ட்டுக்கு ஒரு லைட் தாங்க இருக்குது. அது அவங்க அப்பதான் கவனிக்கிறாங்க. முதல்ல அந்த ஊர் தொடக்கத்துல இருந்து வரும்போது போஸ்ட்டுக்கு போஸ்ட் லைட் இருந்தது. ஆனா இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 போஸ்ட்டுக்கு பிறகு தாங்க இன்னொரு லைட் வருது. இதை அப்படி நின்று பார்த்துக்கிட்டு சரி நம்ம போயிடலாம், 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்ல 2 பேர் வந்து பீடி சிகரெட்டு பழக்கம் உள்ளவங்க. அவங்க பீடி சிகரெட்டையும் பத்த வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. புகை மண்டலமா போச்சு விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா வேணுகோபால் மற்றும் 3 பேருக்குமே
ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் கேக்குதுங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பின்பக்கத்துல இருந்து. இவங்க கூட வந்து ஒரு 7-8 வெத்தமா நடந்து வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குதுங்க. யாருடா நம்ம பின்னால நடந்து வர்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னால திரும்பி பாக்குறாங்க. அப்படி பின்னால திரும்பி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க யாருமே இல்லைங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வயல், 2 பக்கம் வயல் இருக்குங்க. வயலங்காட்டுக்குள்ள இருந்து ஒரு நபர் வந்து வாய் வழியா நெருப்பை விட்டுக்கிட்டே வர்றத நம்மளுடைய வேணுகோபால் பாக்குறாருங்க. அவருக்கு அதிர்ந்து போகுது. இது என்னடா வாயில இருந்து நெருப்பா வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் உற்று பாக்குறாங்க. அப்படி உற்று பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நபர் வேக வேகமா வந்து அந்த மெயின் ரோடு, அதாவது இவங்களுடைய அந்த ஊர் ரோட்ல வந்து அப்படி ஏறுறாருங்க. அப்படி ஏறி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருந்தவர் அந்த ரோட்ல இவங்களை பார்த்த உடனே இவங்களை பார்த்து அப்படி வர ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒண்ணு புரியுது. இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த கையில வந்து நெருப்பு வச்சுக்கிட்டு இந்த ஊதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நினைச்சாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நபருடைய கையில எந்த தீக்கொல்லி கட்டைகளும் இல்லைங்க. அவருடைய வாயில இருந்தாங்க அந்த நெருப்பு வந்துகிட்டே இருக்குது. இத பார்த்த உடனே அங்க இருந்து அரண்டு விரண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க இவங்க 4 பேரும். தெரிச்சு வந்துடுறாங்க. அதாவது என்னன்னா ஒரு ஊரை தாண்டி இன்னொரு ஊர் பக்கத்துல அந்த கருப்பண்ணசாமி கோவில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோவிலுக்கு உள்ளே வந்துடுறாங்க. உள்ள வந்து கருப்பண்ணசாமி கோயில இருந்து திருநூறுலாம் அள்ளி அப்படி நெற்றியில போட்டுக்கிட்டு கருப்பண்ணசாமி எங்களை காப்பாத்துங்க, ஏதோ ஒண்ணு எங்க பின்னால வருது அப்படிங்கிற மாதிரி இவங்க மறுபடியும் கத்தி அதுல இருந்து சொல்லிக்கிட்டு எட்டி எட்டி பாக்குறாங்க அந்த ரோட. என்ன அப்படின்னா அந்த உருவம் வருதா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அந்த நெருப்பை கக்கக்கூடிய அந்த உருவம் வருதா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. ஆனா இவங்க எப்ப அந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்குள்ள போனாங்களோ அந்த நேரத்துல இருந்து அந்த உருவம் பின்னாலேயே வரலைங்க. சரிப்பா அது போயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருப்பண்ணசாமி கோயில இருக்கக்கூடிய திருநூறுலாம் பூசி இருக்கிறாங்க இல்லையா, அந்த தைரியத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது, வேக வேகமா நம்ம போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா இவங்க அங்க எப்படி ஒரு உருவத்தை, அதாவது அந்த நெருப்பு வாய் வழியா கக்கிக்கிட்டு ஒரு நபர் வந்தார் இல்லையா, அதே மாதிரியான ஒரு சம்பவம் இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரோட்ல மறுபடியும் நடக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இவங்களுடைய ஊர் எல்கை ஆரம்பிச்சிடும். ஆனா அதுக்கும் இதுக்கும் இடையில கேப்ல தாங்க அந்த நபர் இவங்க ஃப்ரண்ட்ல நடந்து வர்றாருங்க. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த நேரத்துல, அந்த நைட்டு நேரத்துல இந்த மாதிரியான ஒரு உருவம் அவங்க ஃப்ரண்ட்ல எப்படி நடந்து வரும்போது எப்படி இருக்கும். அங்க இருந்து ரிவர்ஸ் அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் இந்த கருப்பண்ணசாமி கோயில்ல வந்து அப்படியே தஞ்சம் புகுந்துடுறாங்க. வேற வழியே கிடையாது, இது ஏதோ ஒண்ணு நம்மள கொன்றும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு பயங்கரமான பயம் கொடுத்துருதுங்க. இவங்க அந்த கருப்பண்ணசாமி கோயிலே படுத்துட்டாங்க. நம்ம காலையில வீட்டுக்கு போயிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில அந்த கோவிலுடைய பூசாரி அங்க வர்றாருங்க. அது மட்டும் இல்ல அந்த தூத்து கிளியர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த குப்பைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்றதுக்காக வர்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த பூசாரி தாங்க பார்த்துட்டு எதுக்குடா இங்க வந்து படுத்துருக்கீங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தாங்க கேட்கிறாரு. அவர் கேட்கும் போதே நைட்டு நடந்த அந்த விஷயத்த அப்படியே சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துக்கு தான் அந்த பூசாரி ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, டே அது வந்து கொல்லிவாய் பிசாசுடா, அது இந்த ஊருக்குள்ளே கிடையாது, நீங்க என்னடா புதுசா சொல்றீங்க, அந்த மாதிரி ஒண்ணு நம்ம ஊருக்குள்ளே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்றாரு. இல்ல இந்த மாதிரி எங்களை ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் இந்த மாதிரி விரட்டிடுச்சு, நாங்க இந்த மாதிரி கருப்பண்ணசாமி கோயில்ல வந்து தான் தஞ்சம் புகுந்தோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தீர்த்த தண்ணீரை எடுத்துட்டு வந்து இவங்க முகத்துல எல்லாம் தளிச்சு கொஞ்சம் திருநூறுலாம் போட்டு இவங்களை வந்து வழி அனுப்பி வைக்கிறாரு. ஒண்ணு இல்லடா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களை வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்மளுடைய வேணுகோபாலுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கேட்கறாங்க எங்கடா போய் தொலைஞ்சிங்க, சாயங்காலமே வீட்டுக்கு வந்திருப்பீங்கல்ல, 9 மணிக்கு முன்னால வீட்டுக்கு வருவீங்க, எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த நெருப்பு வந்த விஷயம், அதாவது இந்த நெருப்பாட்டு ஒரு நபர் இவங்க பின்னால விரட்டிட்டு வந்த விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்லலைங்க. ஏன் இவங்க சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொருக்கு அந்த மாதிரி தியேட்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்கி அவங்க அம்மா விடவே மாட்டாங்க. அது வந்து பயங்கர கண்டிஷனாட்டு வளர்த்துருக்காங்க, அதனால விட மாட்டாங்கிறது வந்து இவருக்கு நன்றாகவே தெரியும். அதனால இவர் வந்து அந்த விஷயத்தையே வெளியே சொல்லவே இல்லைங்க. இப்படிதான் ஆயிடுச்சு, நாங்க இந்த கோயில்ல படுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 4 பேரும் சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா அன்னைக்கு போயிருதுங்க. அன்னைக்கு நைட்டுங்க அடுத்த சம்பவம் இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 12-1 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவரை யாரோ தூக்கி அப்படி தோல்ல போட்டுட்டு போறது மாதிரியான ஒரு சம்பவம் நம்மளுடைய வேணுகோபாலுக்கு நடக்குதுங்க. யாருடா நம்மள தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பாயில, அதாவது படுத்திருக்கக்கூடிய பாயில இருந்து அலறி கத்திக்கிட்டு எந்திக்கிறாருங்க. அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது அவரு கனவுதான் கண்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அம்மா பக்கத்துல படுத்திருக்காங்க. அவங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்கும்போது விஷயத்த சொல்றாரு, ஏதோ கெட்ட கனவுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவர் மறுபடியும் படுக்க ஆரம்பிக்கிறாருங்க. படுத்து ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்கும், இவர் கொஞ்சம் தூக்கத்துக்கே போயிடுறாரு. அப்படி அந்த டைம்ல வந்து ஒரு சம்பவம் நடக்குதுங்க.
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இவரை யாரோ தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து வெளியே போற மாதிரி தெரியுதுங்க. மறுபடியும் கத்திக்கிட்டு எந்திக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லைங்க. இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா, நம்ம சும்மா தானே தூங்கிட்டு இருக்கிறோம், எதுக்கு இந்த மாதிரி நமக்கு கனவு வருது, நம்மளை யாரு தோல்ல தூக்கி போட்டு போடுறது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. மறுபடியும் இவர் தூங்குறதுக்காக ரெடி ஆகுறாரு. அந்த நேரத்துல மறுபடியும் இவருக்கு அதே கனவுங்க. பயங்கரமா கத்திடுறாரு. இந்த தடவை அவங்க அம்மா என்னடாச்சு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு கேட்கறாங்க. அம்மா ஒரே கனவு ரிட்டன் வருது, என்னை யாரோ தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வீட்டு வாசல்ல போகும்போது நான் முழிச்சிடுறேன், அப்படிதான் முழிச்சு கத்துறேன் அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் சொல்றாருங்க. சரி ஒன்னும் இல்லடா, நாளைக்கு கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போய் திருநூறு போட்டுட்டா இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள பூஜா ரூம் இருக்குங்க. அங்க இருக்கக்கூடிய பூஜா அறையிலையும் இந்த கருப்பண்ணசாமியுடைய அந்த போட்டோவை வச்சு வழிபட்டு இருக்காங்க. அங்க இருந்து கொஞ்சம் திருநூறு எடுத்துட்டு வந்து இவருடைய நெற்றியில போட்டு அதுக்கு பிறகு இவர் எந்த பிரச்சனையும் இல்லை, நன்றாகவே தூங்கிடுறாருங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதுமே மறுபடியும் இவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனுக்கு இந்த மாதிரி ஏதோ காத்து கருப்பு அண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போய் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கருப்பண்ணசாமி கோயில்ல இருக்கக்கூடிய பூசாரி, அதாவது அவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி கோயில் பூசாரி தாங்க, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மறுபடியும் தண்ணீர் எல்லாம் தெளிச்சு இவருக்கு திருநூறு எல்லாம் போட்டு கையில ஒரு கருப்பு நூலையும் கட்டி விடுறாருங்க. ஒண்ணு இல்லப்பா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. இவரும் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா தாங்க போயிருக்குது. இவர் ஜாலியாகவே இருக்கிறார். அந்த நேரத்துக்கு இவங்களுக்கு இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, புதுசா இன்னொரு படம் வந்திருக்குது, அதை நம்ம பொள்ளாச்சியில போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 3 நண்பர்களும் சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த நண்பர்கள் கிட்ட இவர் இந்த நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றாரு. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குதுடா, உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அப்படி கேட்கும்போது அந்த நபர்கள் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாடா, அன்னைக்கு நம்ம பார்த்ததோட சரி, இனிமேல் நம்ம எக்காரத்தை கொண்டும் செகண்ட் ஷோ படத்துக்கு நம்ம போக வேண்டாம், சாயங்காலம் உள்ள ஷோவை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்ம படத்துக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. அதாவது பொள்ளாச்சிக்கு போனோம் அப்படின்ட்டு. ஆனா வேணுகோபாலுக்கு மனசு ஒப்பலைங்க. இடத்த நம்ம பார்க்க வேண்டாம், நீங்க 3 பேரும் போயிட்டு வாங்க, நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு மற்ற 3 நண்பர்களும் அவங்க போயிடுறாங்க. அவங்க படம் பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. ஆனா இவருக்கு மனசுக்குள்ள என்ன அப்படின்னா, எப்பவும் சரி இவங்க 4 பேரும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. இந்த சினிமா பார்க்க போற விஷயத்துல 4 பேரும் சேர்ந்து தாங்க போவாங்க வருவாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள போட்டு அலப்பிக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு தூக்கம் கூட வரலைங்க. அதாவது என்னன்னா, படம் பார்க்க போகலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருந்துட்டு இருக்கிறாருங்க. தெரிஞ்சிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு பின்னால ஆட்டு கொட்டாய் வச்சிருக்காங்க. அதாவது பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க, ஒரு 4 ஆடுகள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பொட்டை ஆடுகள்ங்க. அந்த ஆட்டு கொட்டாய்க்கு பக்கத்துல போய் இவரு ஒண்ணுக்கு இருக்கிறது வழக்கம். அதாவது ஆட்டு கொட்டாய் ஒரு லெப்ட் சைட்ல ஒரு சைட்ல இருக்கும், அதுக்கு நேர எதிர்த்தாப்புல தான் போய் நின்றுட்டு ஒண்ணு கடிப்பாருங்க. அப்படி ஒண்ணு கடிக்கிறதுக்காக இவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி இருக்குங்க, சாப்பாடை முடிச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு வேண்டி அந்த இடத்துக்கும் வர்றாருங்க. அப்படி வரும்போது அவருக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் அந்த இடத்துல நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வேணுகோபால் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒண்ணுக்கு நிக்கும் போது அந்த ஆட்டு கொட்டாய்க்கு பின்னால யாரோ தீ போட்டு அப்படி பழுக்க விட்டா அந்த தீ கங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கங்கு வெளிச்சம் தெரியுதுங்க. என்னடா இங்க எப்படிடா தீ கங்கு வந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த ஆட்டு கொட்டாய்க்கு பின்னால அப்படி எட்டி பாக்குறாருங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது தாங்க அவருக்கு அரண்டுறது. என்ன அப்படின்னா, அங்க கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ஹைட்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதாவது உட்கார்ந்து இருக்கும் போதே 4 அடி ஹைட் இருக்குங்க. அந்த ஆளுடைய வாயில தாங்க இந்த நெருப்பு கங்கு இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு அலறி கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் ஓடிடுறாருங்க. இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல எந்த வீடுகளும் கிடையாதுங்க, வயலு அந்த மாதிரி காடுகள் தான் இருக்குதுங்க. அதனால இவர் வீட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. வீட்டுக்குள்ள ஓடனோன்னா அவங்க அம்மா கேட்கறாங்க, என்னப்பா ஆச்சு, எதுக்குப்பா ஓடுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்குப்பா கத்துனேன்னு வரையும் கேட்கறாங்க. கேட்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவர் அந்த விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தோமா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி எப்பவுமே வெளி சைட்ல எல்லாம் லைட் போட்டு வச்சிருப்பாங்க. லைட் இருக்கிறதுனால அவங்க அம்மாவும் டக்குன்னு வெளியே வர்றாங்க. அவங்க கையில ஒரு டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டு தாங்க வர்றாங்க. அப்படி அந்த பேக் சைட்ல எல்லாம் அடிச்சு பாக்குறாங்க. அப்படி அவங்களுக்கு பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்க. ஆனா பயத்தின் உச்சத்துக்கு போன நம்மளுடைய வேணுகோபால் அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியே வரல. இவங்க வீடே இந்த ஓலக்கொட்டாய் வீடு தாங்க. அதுலயும் அவங்களுக்கு ரூம் எல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளவே இருக்கிறாரு. பயத்துல அப்படி நல்ல கைகாலாம் நடுங்கி போய் இருக்கிறாரு. ஆனா இவங்க அம்மா சிங்கிளா இறங்கி அந்த இடத்த செக் பண்றாங்க. அவங்க செக் பண்ணும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க. ரொம்ப நேரமா அந்த இடத்த சுத்தி வர்றாங்க. அந்த ஆட்டு கொட்டாயை சுத்தி வரும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு பின்னால யாரும் நடந்துகிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு சத்தம் தெரியுதுங்க. யாருடா நம்ம பின்னால நடக்கிறது, நம்மளுடைய மகனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மெல்லமா திரும்பி பாக்குறாங்க.
அப்படி திரும்பி பார்க்கும்போது அவங்க மகன் சொன்னது மாதிரியே வாயில நெருப்போட ஒரு நபர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7-7.5 அடி ஹைட்ல அவங்க பின்னால ஒரு பிரம்மாண்டமான உருவமாட்டு பின்னால நிக்கிறத பார்த்துட்டு அப்படியே கத்தி அலறிக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கீழே விழுந்த அடுத்த செகண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆட்டு கொட்டாயில இருக்கக்கூடிய 4 ஆடுகளும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருதுங்க. பயங்கரமா கத்துது. அந்த கத்தக்கூடிய சத்தம் கேட்டுக்கிட்டு இவங்க அம்மா விழுந்த சத்தம், இவங்க அம்மா கத்துன சத்தம், இந்த சத்தம் எல்லாம் வேணுகோபாலுடைய காதலையும் விழுது. அவரு மறுபடியும் வெளியே வர்றாரு. பயந்துகிட்டு தாங்க வெளியே வர்றாரு. அப்படி பயந்துகிட்டே இவர் வெளியே வரும்போது அந்த உருவம் அங்க இல்லைங்க. ஆனா இவங்க அம்மா மயங்கி அப்படி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க அம்மாவை அப்படி போய் தூக்குறாருங்க. அந்த டார்ச் லைட் அங்க ஒதுக்கி வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாருங்க. வீட்டுக்குள்ள வந்து தண்ணீரை தெளிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து கொஞ்சம் நேரம் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து அவங்க அம்மாவால சுய உணர்வுக்கே வர முடியல. அதுக்கு பிறகுதாங்க சுய உணர்வுக்கு வந்திருக்காங்க. வேணுகோபாலை பார்த்து, டே இந்த மாதிரி நானும் பார்த்தேன்டா, அந்த மாதிரியான ஒரு உருவத்தை நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது அப்படிங்கறது மாதிரி அவங்க அம்மாவும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மா எடுத்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே இந்த இடத்துல நம்மளுடைய வேணுகோபால் ஆல்ரெடி இவங்க 4 பேருக்கும் அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தை அப்படியே சொல்லிடுறாருங்க. நாங்க அன்னைக்கு இந்த மாதிரி தான் அந்த உருவத்தை பார்த்தோம். ஆனா அன்னைக்கு வாயில இருந்து நிறைய நெருப்பு வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த வாய்க்குள்ள அவ்வளவு நெருப்பு கங்கா தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வேணுகோபாலும் சொல்றாரு. இதை கேட்டோன்னா அவங்க அம்மாவும் அதை தான் பார்த்தாங்க. நானும் பார்த்தேன்டா, உண்மையிலே அது ஏதோ ஒரு கொடுமையான உருவண்டா, கொல்லிவாய் பிசாசா தான் இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அவங்க அம்மாவும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டை நல்லா லாக் பண்றாங்க. ஆனா இவங்க வீடு வந்து ஓலை கொட்டாயங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்குது. அன்னைக்கு நைட் இவங்க தூங்கவே இல்லைங்க. இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டை சுத்தி யாரோ நடந்துகிட்டே இருக்கக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. அது மட்டும் இல்ல, ஆடுகள் மிரண்டு கத்தவும் ஆரம்பிக்குதுங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. ரொம்ப நேரம் அந்த இடத்துக்குள்ளாடி அந்த கருப்பண்ண சாமியை தாங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இவங்க 2 பேருமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. விளக்கெல்லாம் கொளுத்தி, ஐயா கருப்பண்ண சாமி எங்களை காப்பாத்துங்கப்பா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி சத்தம் போட்டே கத்தி அந்த கருப்பண்ண சாமி அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி ரிட்டர்ன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி சொல்ல சொல்ல என்ன அப்படின்னா, இந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதுங்க. ஆட்டுடைய சத்தம் குறையுது. இந்த சுத்தி நடக்கக்கூடிய அந்த சத்தமும் குறைஞ்சிருது. ஒரு மணி நேரத்துல அந்த இடம் வந்து ஒரு மயான அமைதி ஆகுதுங்க. அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி அது இங்க இருந்து போயிருக்கும், நம்ம கருப்பண்ண சாமி காப்பாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட் இவங்க தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறது ஒரு 10 மணிக்குள்ளாடியே நடந்து முடிஞ்சிருது. ஆனா இவங்க ஒரு 11:30 மணிக்கு பிறகுதாங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1-1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தாங்க அந்த வீட்டுக்குள்ள அடுத்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஆடு வந்து பயங்கரமா கத்துதுங்க. என்ன அப்படின்னா, ஆடை வந்து தாக்குனா அந்த மாதிரி கத்தும் இல்லையா, அந்த மாதிரி கத்துதுங்க. அந்த கத்தக்கூடிய சத்தம் கேட்டு டக்குன்னு அவங்க அம்மா தான் முழிக்கிறாங்க. அதாவது வேணுகோபாலுடைய அம்மா முழிக்கிறாங்க. முழிச்சுக்கிட்டு வேணுகோபாலையும் எழுப்புறாங்க. வேணுகோபாலும் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சுக்கிட்டு வெளியே போறதுக்கு இவங்களுக்கு பயங்கரமான பயம். என்ன அப்படின்னா, அந்த உருவம் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்குது, நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க உள்ளே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த சத்தம் வந்து கிட்டத்தட்ட 3:30 மணி வரைக்கும் அந்த ஆடு வந்து பயங்கரமா கத்தி இருக்குங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிருது. விடிஞ்ச பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு ஆடு இறந்து கிடக்குதுங்க. அதனுடைய தலையை மட்டும் காணலைங்க. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, தலை மற்றும் அந்த ஈரல் குடல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதை அப்படியே அந்த தலையோட சேர்த்து புடுங்கி எடுத்துட்டு போனது மாதிரி இருக்குங்க. அதையும் இவங்க பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு ஏதோ நடந்திருக்குது, இந்த ஆட்டோட போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆடை வந்து வெட்டி புதைக்கவும் செய்திடுறாங்க. மண்ணை தோண்டி குழியை எடுத்து புதைச்சிடுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, வேகமா இவங்க காலையிலேயே குளிச்சுக்கிட்டு இந்த மேட்டரை முடிச்சுக்கிட்டு இங்க இருந்து நேர அந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கும் போயிடுறாங்க. அப்படி அந்த கோவில்ல போய் அங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே அப்படியே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் வீட்டை சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பூசாரி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க ஊருக்குள்ள வந்து இந்த சாம கோடாங்கி மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பூசாரி அந்த சாம கோடாங்கியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இதை பார்த்த உடனே அந்த சாம கோடாங்கி கிட்ட இவங்க விஷயத்த சொல்றாங்க. அந்த சாம கோடாங்கியும் அப்படியே வீட்டுக்கு வர்றாருங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது தாங்க சம்பவத்தை அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உங்க மகனை பின்தொடர்ந்துதான் இந்த கொல்லிவாய் பிசாசு அப்படிங்கிற இந்த பிசாசு வந்திருக்குது. ஆனா இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உதாரணமான ஒரு கொல்லிவாய் பிசாசு கிடையாது, இது ஒரு பயங்கரமான கொல்லிவாய் பிசாசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அரக்க இனத்தை சேர்ந்த ஒரு கொல்லிவாய் பிசாசு கிட்டத்தட்ட பல வருடங்கள் மண்ணுக்குள்ளே அடைஞ்சிருந்திருக்குது. வேணுகோபால் மற்றும் அவங்க 3 நண்பர்கள் வந்து இந்த மாதிரி வழியில நடந்து வந்தாங்க இல்லையா, அன்னைக்கு தாங்க அது மண்ணுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அது எப்படியோ வெளியே வந்திருக்குது. அப்படி
அப்படி வெளியே வந்த இடத்துல முதலா பலி எடுக்க நினைச்சது உங்க மகன், அதாவது வேணுகோபால தான் பலி எடுக்க நினைச்சிருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேணுகோபாலுடைய அப்பாவுடைய ஆன்மா வந்து முற்றிலும் தடுத்து இருக்குது. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமியுடைய அருள்னாலதான் அந்த வேணுகோபாலுடைய அப்பாவுடைய ஆன்மா வந்து அந்த கொல்லிவாய் பிசாசை வந்து எதிர்த்து இருக்குது. ஆனா அந்த கொல்லிவாய் பிசாசு என்ன பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னா, இந்த ஆட்டை வந்து அந்த குடலோட புடுங்கி அதை எடுத்துட்டு போயிடுச்சு. ஆனா மறுபடியும் வரும், கிட்டத்தட்ட 21 நாளுக்கு ஒருக்கா அது உங்க வீட்டை தேடி வரும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த சாம கோடாங்கி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உங்க மகனுடைய உயிருக்கு பயங்கரமான ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுக்கான ஒரு பெரிய பூஜையை நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய வேணுகோபாலை கூப்பிட்டுக்கிட்டு அந்த சாம கோடாங்கி என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அப்படி சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போன டைம் என்ன அப்படின்னா, நள்ளிரவு 12 மணிங்க. அந்த 12 மணிக்கு அந்த இடத்துல வேணுகோபால் மற்றும் அந்த கோடாங்கி இவங்க 2 பேரும் தாங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரேத குழியை வந்து தோண்டி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு உள்ளாடி கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னால இறந்து போன ஒரு வயசான பெரியவருடைய உடல் தாங்க இருந்திருக்குது. அந்த உடலை கரையில எடுத்திருக்கிறாங்க, அதாவது வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. வெளியே எடுத்துட்டு வந்து அந்த உடலுக்கு சில பல பூஜைகளை அந்த இடத்துல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சாம கோடாங்கி தான் பண்றாரு. பக்கத்திலேயே வேணுகோபாலும் இருந்திருக்கிறாரு. சில பல பூஜைகளை பண்ணி முடிக்கிறாங்க. பண்ணி முடிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கொல்லிவாய் பிசாசு இருக்குது இல்லையா, அதை வர வைக்கிறாங்க. அதை வர வச்சு நம்மளுடைய வேணுகோபால் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ரத்தத்தை வந்து அந்த பாடிக்கு மேல ஊத்துறாங்க. அதாவது கையில லைட்டா அறுத்துட்டு அந்த ரத்தத்தை வந்து அந்த எடுத்து வச்ச பாடிக்கு மேல அப்படியே ஊத்துறாங்க. ஊத்திக்கிட்டு இந்த ரத்த பலி, அதாவது கொல்லிவாய் பிசாசு வந்து இதை எடுத்துக்கிட்டு போயிடும், பிரச்சனை இல்லை, அதுக்கு பிறகு இந்த பாடியை நம்ம அடக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இவருக்கு நல்ல பயங்க. யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய வேணுகோபாலுக்கு. ஏன்னா அவர் இதெல்லாம் பார்த்தது இல்லை, அவருக்கு பயங்கரமான பயம். ஆல்ரெடி அவர் பயந்த ஆளுதான். பயத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சாம கோடாங்கிக்கு பின்னாலவே நிக்கிறாரு. என்னால அதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்க அதெல்லாம் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. ஆனா அந்த சாம கோடாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, நீ தான் முன்னாடி நிக்கணும், ஒன்னதான் அது டார்கெட் பண்ணிருக்குது, உன் முகத்தை பார்த்துட்டு தான் இந்த பாடியில இருக்க அந்த ரத்த சொட்டுகளை வந்து அது எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடும், அதுக்கு பிறகு உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த சாம கோடாங்கி சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த உருவம் அங்க வந்திருக்குங்க. அந்த உருவத்தை அவர் நேருக்கு நேரா அந்த டைம்ல பாக்குறாருங்க. அவரால் அதை சொல்லவே முடியல. இங்க சொல்லும் போது வரைக்கும் அவருடைய கை கால்லாம் நடுங்கி அவர் பேசிக்கிட்டு இருந்த அந்த மொபைலே கீழே விழுந்துருச்சுங்க. இரண்டாவதாக தான் எனக்கு கால் பண்ணி அந்த சம்பவத்தை சொன்னாரு. என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு 8 அடி ஹைட்ல ஒரு வித்தியாசமான கோலத்துல இருந்திருக்குங்க அந்த உருவம். அந்த உருவத்தை விவரிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய வாயில வந்து நெருப்பு கங்குகள் அப்படியே இருந்திருக்குது. அப்படியே வந்து இவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டு அந்த பாடிக்கு மேல ஊத்தப்பட்ட அந்த ரத்தத்தை வந்து அப்படியே நக்கி எடுத்துட்டு போயிருக்குங்க. அப்படி போகும்போது ஒரு அலறல் சத்தத்தை கொடுத்துக்கிட்டு அந்த இடத்த வந்து நெருப்பு பிளம்பாட்டு ஆக்கி விட்டுட்டு அப்படி போயிருதுங்க. இவங்க பார்த்துக்கிட்டே நின்றுக்கிறாரு நம்மளுடைய வேணுகோபால். அந்த சாம கோடாங்கி எல்லாரும் பார்த்துட்டே நிக்கிறாங்க. அது அங்கிருந்து போகும்போது ஒரு 10 அடி போன உடனே எனக்குள்ளதை கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிட்டர்ன் கேக்குதுங்க. இவங்களுக்குலாம் ஆடி போகுது. அந்த நேரத்துல அந்த சாம கோடாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, கையில ஒரு சாவக்கோழியை வச்சிருக்கிறாங்க. அந்த சாவக்கோழியுடைய தலையை வந்து அறுத்து அந்த சாவக்கோழியை அப்படியே தூக்கி வீசிடுறாருங்க. அப்படி வீசின உடனே அந்த கோழியை வந்து ஒரே செகண்ட்ல அப்படி டக்குன்னு வாயால தாங்க கவ்வி பிடிச்சிட்டு அங்க இருந்து அந்த உருவம் போயிருக்குதுங்க. இதையெல்லாம் பார்த்து அரண்டுறாரு. அதுக்கு பிறகு அந்த கல்லறையில இருந்து ஒரு பாடியை வெளியெடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பாடியை மறுபடியும் அந்த இடத்துல அடக்கம் பண்றாங்க. அந்த பாடிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணிடுறாங்க. எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி அதை கிளியர் பண்ணி முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து, அதாவது நேர பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளம் இருக்குங்க. அதாவது இவங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குளம். அந்த குளத்துல வந்து குளிக்கிறாரு. குளிச்சுக்கிட்டு இந்த சாம கோடாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, நீ போயிருப்பா, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இவங்களும் போயிடுறாங்க. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில வந்து இந்த நபருக்கு ஒரு தாயத்தை வந்து இடுப்புல கட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் ஒரு தாயத்தை கட்டுறாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இந்த மாதிரி அந்த சம்பவம் அந்த இடத்துல முடியுதுங்க. ஆனா நம்மளுடைய வேணுகோபாலுக்கு அந்த பயம் இப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருந்தாரு. இந்த சம்பவம் வேணுகோபாலுடைய லைஃப்ல இப்படி தாங்க நடந்துச்சு. இந்த சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய வேணுகோபாலுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.